பகுதிகள் எம் சபையின் குறிக்கும் வண்ணம் பல வண்ண மலர்களை தங்கள் கரங்களில் ஏந்தி இறைவா உம் அருள் வேண்டி வருகின்றேன் என்று வரும் எம் அருட்சகோதிகளை வாழ்த்தி வரவேற்போம் இவ்வருகை பாடலோடு. அனைவரும் அமரும். புலரும் இனக்காலை பொழுதில் உதித்திட்ட கதிரவன் கார் இருளை அகற்றி புத்தொழி வீசிட இதழ் விரியும் புது மலர்கள் பூமணம் பரப்ப புள்ளினங்கள் புதியிடம் பாயிர இறைவா படைப்புகள் அனைத்தோடு இணைந்து உன் கை வண்ணமாய் நாங்களும் உன் புகழ் இசைக்க என் நன்னாளில் என் அன்னை பாடல்களின் மணித்தாயாரின் 120வது நினைவு நாளை நெஞ்சம் நிறைய நன்றியோடு கொண்டாட உன் திருப்பிரசனத்தில் கூடி வந்துள்ளோம். உலகிலே தன் ஒளியால் உயிர்க்க உதயமாகும் ஆதவனின் பிரதிபலிப்பாக 1839ஆம் ஆண்டு மே திங்கள் 21ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் நான்ஸ் நகரில் செல்வ குடும்பத்தில் செல்ல குழந்தையாக அவதரித்தார் என் சபையை தோற்றுவித்த முத்துப்பேறு பெற்ற பாடுகளின் மணித்தாயார். இளம் பருவத்திலேயே இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் அதிக ஆர்வம் கொண்ட இவர் கருணையுள்ளம் படைத்தவர். இறை அரசை கட்டி எழுப்ப இறை வாழ்விலும் பிறர் வாழ்விலும் நிலை வாழ்வு வாழ்ந்திட தன்னை பிறரோடும் இறை வாழ்விலும் பிறர் வாழ்விலும் நிறைவாழ்வு வாழ்ந்திட தன்னை பிறரோடு பிறரை இறைவனோடு இணைந்திட அகில உலகமெங்கும் இறை அன்பை பரப்பிட நம் பாரத மண்ணில் தம் சேவை தளத்தை தொடங்கினார். ஆகட்டும் என்ற இறை வார்த்தைக்கு பணிந்து அன்னை மரியாதை போன்று இறை செயலுக்கு கீழ்ப்படைந்து நெஞ்சம் நிறை அன்போடு ஏழைகள் பால் இரக்கத்தோடு எதையும் சகிக்கும் பொறுமையோடு ஏற்றத்தையும் ஏக்கத்தையும் சக்திக்கும் சக்தியோடு வானமே எனது எல்லை பையகமே எனது பணித்தளம் என்ற லட்சிய வேட்கையோடு சாதி இனம் மதம் கலாச்சாரம் போன்ற அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து மக்கள் பணியே இறைப்பணி என்ற பேரார்வத்தோடு துணிவுடனும் பணிவுடனும் இறைவனின் மீட்பு திட்டத்தை வாழ்வாக்க திறந்த உள்ளத்தோடு தன்னையே அர்ப்பணித்த பாடுகளின் மணித்தாயார் தனது 29ஆம் வயதிலே மறைப்பணிக்காக இந்தியா வந்திறங்கினார். தனது சொந்த வாழ்வின் சோகங்களை தாண்டி பணி வாழ்வின் சவால்களையும் தடைகளையும் படிக்கற்களாக்கி திருத்தந்தை 9ஆம் 14 ஆசியோடு
1877 ஆண்டு ஜனவரி திங்கள் 6ஆம் நாள் திருக்காட்சி விழாவன்று இயற்கையிலே கொஞ்சம் தமிழகத்தில் உள்ள உதகமண்டலத்தில் மரியாளின் மறைவரைப்பு சபை தொடங்கப்பட்டது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் ஆன்மீக வழியில் எளிய வாழ்வு வாழ்ந்திட 1882ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள் என் சபையானது பிரான்சிஸ்கன் துறவர சபையோடு இணைக்கப்பட்டது. என் வாழ்வின் ஊற்றாகி சக்தியாகும் கருணை நாதரை அந்நற்கருணை நாதரை மையமாக கொண்டு என்றும் எப்பொழுதும் பிறர் பணியாற்ற இதய தாகம் கொண்டு இயங்கும் என் சபையானது இன்று இறை அருளால் ஆள் போல் தரைத்து அருகு போல் வேரூன்றி 5035 அருட்சகோதரிகள் 17 கண்டங்களிலும் 73 நாடுகளில் தம் சேவையை விரிவுபடுத்தி மக்கள் நலப்பணியில் தன்னையே இணைத்துள்ளது. பெருங்கடலில் பிறக்கும் மழைத்துளி ஆறாகி பிறப்பிடமாம் கடலை சேர்வது போல் இறைமகளாய் இறை பணியில் தன்னையே முழுமையாக இறுதி மூச்சு வரை அர்ப்பணித்த பாடுகளின் மறைத்தாயார் 1904ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 15ஆம் நாள் மண்ணுலக வாழ்வை விடுத்து விண்ணுலக பேரின்ப வாழ்வை தேடினார். அன்னை பாடுகளின் மறைத்தாயாரை நன்றியோடு நினைவு கூர்ந்து இறைவனுக்கு புகழ் பாடும் இந்நன்னாளில் நாம் நம் அன்னை காட்டிய அன்பு வழியில் அடிபெறலாமல் நடந்து நம் சபையின் தனி வரங்களை வாழ்வாக்கி அர்ப்பணத்தில் நிறைவு கண்டிட இறை மீட்பு பணியில் முழு மூச்சுடன் உழைத்திட அருள் வேண்டும். இவ்வேளையில் குறிப்பாக சபையை வழிநடத்தும் அருட்சகோதரி யுவிமியா கிளென், அவரது ஆலோசகர்கள் அருட்சகோதரி மரிய செல்வி, அவரது ஆலோசகர்கள், சபையில் உள்ள அனைத்து அருட்சகோதரிகளின் தேவைக்காகவும் இறை அழைத்தலுக்காகவும் வரவேண்டி இணைவோம் இத்தெய்வீக பலியாம் திருப்பலி. தூய பல நிகழ்வுகளை கொண்டாட தகுதிகளோடு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உங்கள் பதில் மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. உதவும் கரங்கள். கருணையின் தேவனே இறைவா, அன்று நூற்றுவர் தலைவன் தன் பணியாளரின் நலனுக்காக உம்மிடம் உதவி முயன்று வந்தபோது உதவும் கரங்களால் நலமாக்கினீர். ஆனால் இன்று எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உதவி என்று தேடி வந்தவர்களுக்கு உதவும் கரங்களாக இல்லாத தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிக்கும் கரங்கள். மன்னிப்பின் நாயகனே இறைவா, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னிக்கும் கரத்தால் தொட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனி பாவம் செய்யாதே என்று கூறி புது வாழ்வு அளித்தீர். பிறரோடு நாங்கள் மனத்தாழ்வு கொண்டிருக்கும் போது மன்னிக்காமல் தொடர்ந்து மனத்தாங்களோடு இருந்து மன்னிக்கும் கரங்களாக இல்லாத தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். அரவணைக்கும் கரங்கள். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, அன்று சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட தொழில் நோயாளிகளை அரவணைத்து குணமாக்கி அவர்கள் துன்பத்தை போக்கினீர். ஆனால்
இன்று வாழ்க்கையில் வரும் துன்பங்களை எதிர்கொள்ளாமல் மனம் தளர்ந்து தன்னை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மற்றவர்களை இழிவுபடுத்தி மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அரவணைக்கும் கரங்களாக இல்லாத தருணங்களுக்காக இறைவா மனம் வருந்துகிறோம். நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவர் இரக்கமுள்ளவருமான இறைவா, முத்திவேத வெற்றையத்தை மாற்றினியன் என்பவரின் போதனையால் எங்களை ஒளிவிக்க திருவுளம் கொண்டீரே. கிறிஸ்தவர்களின் பெயரில் கருணை கொள்ளும் நாங்கள் எங்கள் செயல்களால் நம்பிக்கை என்று வெளிப்படுத்த அருள் புரியும். உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெரும் மகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி
வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாய் இருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரவு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகளும் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமது வாக்கை
நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 17 வசனங்கள் 26 முதல் 37 முடிய காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தனர். மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயதில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்புவரோ அதை காத்துக் கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு விடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு விடப்படுவார். இருவர் வயதில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு விடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவரிடம், பிணம் எங்கே இருக்கின்றதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதரிகளே, இன்று நம்முடைய நிறுவனுடைய விழாவை கொண்டாடுகிற சகோதரிகளுக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் இணைந்தவர்களுக்கு ஹாப்பி பீஸ் என்று சொல்லி வாழ்த்துவோம். கடவுள் எழுதி மகிழ்ச்சி. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்திட உங்களுடைய நிறுவனுடைய எண்ணங்கள் இன்னும் நிறைவுற கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசிரியத்தை அந்த வழிநடத்த உங்களுக்கு அமைச்சிருக்கிறோம். அந்த மேரி ஆஃப் த பேஷன் அவங்க போட்டோவில் அழகாக்காங்களா? ஆசைப்படுறீங்களா? இல்லையா? எஸ். அது முதல்ல ஒரு சேயிங் சொல்லிடுறேன். பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பிஹோல்டர். அப்படின்னா அழகு என்பது பார்ப்பவர் கண்களில் இருக்குது. அதனால வந்து பியூட்டிங்கிறது இட்ஸ் நாட் அவுட்வர்ட் இல்லையா? அது வந்து ஆனால் வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நம்ம ஃபோட்டோவில் நான் பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு அழகான ஃபேஸில். ஆனால் அந்த லவ்தார்த்தி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த நம்ம கேத்தலிக் ரீடிங்ஸு சேல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதில் போய் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அவங்க பார்க்குறப்ப என்னமோ வயலில் வேலை பார்த்துருக்கவங்க இருப்பாங்க, அது மாதிரி இருக்கலாம். பட் அப்படி எனக்கு வந்து தட் இன்ஸ்பயர் மீ. இப்படி பார்த்தவங்க வந்து அப்படி பார்க்குறவங்க அப்படிங்கிற பொழுது அந்த அளவுக்கு அவங்க வந்து வேதனைகள்லாம் உள்வாங்கி கஷ்டப்பட்டு அந்த பிறகு அது கிடைத்த ஒரு பலனாக நான் இந்த பியூட்டியை பார்க்குறேன். அதுக்கு அந்த பியூட்டி அப்படிங்கிறது வந்து இஸ் கெயின்ட் அப்படிங்கிறது அதுதான் என்னுடைய கான்செப்ட். ஏன்னா அப்படின்னா வந்து அவங்களுடைய வாழ்க்கை முதல்ல வந்து அவங்களுடைய குடும்ப சூழல் ரொம்ப ஏழ்மையில் அவங்க பேரண்ட்ஸ் இறந்த பிறகு தன் கூட பிறந்தவர்களுக்கு தான் சம்பாதித்து அவர்களை வளர்க்க வேண்டிய சூழல். அதன் பிறகு வந்து இந்த சமுதாயத்தில் நடக்கிற தீமையை அகற்ற வேண்டும் என்கின்ற பேஷன். அது வந்து பேஷன்னா ஒன்று வந்து பாடுகள் இல்லை, பாடுகள். அந்த பாடுகள் பக்கத்துக்கு she had a passion, ஒரு வெறித்தனமாக ஏதாவது இந்த சமுதாயத்தில் செய்தாங்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று அவர்கள் கடினப்பட்டு அதன் பிறகு திருச்சபையில் அவருக்கு எதிராக இருந்த விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி வருவது என்பது ஒரு பெரிய கிராஸ் இல்லையா? இயேசுநாதருடைய முகம் அழகா இருக்குமா, சும்மா இருக்குமா? அழகா இருக்குமா? சிலுவையில் எப்படி இருக்குமா? அப்படியே பார்த்தீங்கன்னா இல்லையா? அசிங்கம் சொல்ல முடியாது. அந்த பாடுகள்ல அப்படியே வேதனையில் அதுபோல வந்து ஒரு விதமான வேதனை உள்புகுந்து இந்த ஒரு அழகான முகத்தை இவர் பெற்றிருக்கிறார். அதனால தான் அவருக்கு வேதியற்ற ஃபேஷன் வச்சு நான் நினைக்கிறேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில் வந்து நோ பெயின் நோ கெயின். ஓகே, நோ பெயின் நோ கெயின். அப்படின்னா
இல்லையா? தெரியல, தமிழ்ல வேற வரமா இருக்காங்க இல்லையா? ஸோ நோ பெயின் நோ கெயின் இல்லையா? அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பிறருடைய அவங்க கஷ்டப்பட்டு கொடுக்கலாம், பிறருடைய எதுக்காக பிறருடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக ஒரு ஏற்று, அது வந்து ஒரு பெரிய வாழ்க்கை படிப்பினை. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கோம். நம்ம விட அதிக கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்துகிற மனிதர் நாம் வாழ்வது என்பதுதான் வாழ்வினுடைய மேன்மை. நம்மளை விட எல்லாம் அதிக கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது விதத்தில் வந்து உதவி செய்ய வேண்டும், பயனளிக்க வேண்டும். அதான் வந்து நம்முடைய வாழ்வினுடைய மேன்மை. எனக்கே பெரிய கஷ்டமா இருக்கு, நான் இந்த கணக்கு மிஞ்சிதான் அப்படின்னா கணக்கு மிஞ்சுமா எதுவுமே எனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்யறேன். நான் முதல்ல நான் கரெக்டா இருக்கிறேன், அப்புறம் போய் மற்றவங்க உதவி செய்யலாம் என்னைக்குமே செய்ய. தன்னுடைய வறுமையிலும் தன்னுடைய தேவையிலும் தன்னுடைய நோயிலும், இதோட அவங்களுக்கு நோய் அது இன்னொரு பிரச்சனை இல்லையா, அதிலும் போய் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முனைந்ததால் தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு பாராட்டப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார். அது நாம் வந்து இது போன்ற தலைவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறப்பான பண்பு. அவங்களுக்குள்ள சேலஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்க கஷ்டத்தை விட அவங்களுக்கு பயங்கரமான சேலஞ்சஸ், நிறைய சவால்கள் இருக்கு. ஆனா அந்த சவால்கள் எல்லாம் தாண்டி சாதிக்க வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற மற்ற விஷயங்கள் அவங்க தோற்கடித்து வாழ்க்கையில இருந்துருக்கோம். அவங்க படிச்சவங்க என்னன்னா அந்த சீரோபொலிஷியன் அது பேர் கனானைய பேர் என்ன இயேசு தோற்று கேட்பாங்களே, என்ன கேட்பாங்க? மகளுக்கு குணம் தரும் அப்படின்னு கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு என்ன சொல்றாரு? குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவு வந்து நாய்க்கு போடக்கூடாதுன்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? நாய்கள் கூட வந்து பேருக்கு கீழே ஒரு பிரெட் நக்குமே சொல்றாரு. அது அம்மாவுக்கு வந்து எவ்ரிதிங் வாஸ் எ டேஸ்ட். அதாவது நிறைய குருடர்கள் வந்து வருவாங்க, இயேசுவே தாவீதின் மகனே மீது இறக்கும் அப்படி சத்தம் போட்டு வருவாங்க. அப்ப அவங்க யாரும் தடுப்பா அப்படின்னா சீடர்கள் தடுப்பாங்க இல்லையா, சுத்தப்படாத போ அப்படின்னு சொல்லி விளக்குவாங்க. ஆனால் இயேசு வந்து அந்த அவங்களுக்கு குணம் கொடுக்கணும்னு சொல்லி போவார். ஆனா இந்த இந்த கதாநாயகத்தினுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இயேசுவே வந்து விருப்பம் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? நாய்களுக்கு என்ன போடக்கூடாது, குழந்தைகளுக்கு உடல் போடக்கூடாது. இயேசு சொல்றாரு. எவ்ரிதிங் வாஸ் அகைன்ஸ்ட். ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, சமுதாயம் மட்டும் இல்ல, அந்த புதுமை செய்கிற இயேசுடைய மனதிலேயே நமக்கு எதிராக இருக்குது அப்படின்ற சூழ்நிலை. ஆனா அதை தாண்டி சமாளிச்சு அந்த பேர் வந்து இயேசுடைய வந்து ஆசை பெற்றார். அதுதான் நான் அந்த எல்லா சூழல், குடும்ப சூழல், வெளிப்புற ஹெல்த் வந்து அவங்களுக்கு பயங்கரமான. அதை தாண்டி வந்து அவர்கள் வந்து ஒரு சபையில சேர்ந்து அங்கிருந்து அவர்கள் வந்து இன்னொரு சபையை ஆரம்பிக்கும் சொன்னோம். அதை ஆரம்பிச்ச பிறகு வந்து அவர்களுக்கு எதிராக எழுந்த பல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் அகைன்ஸ்ட். பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில போராடணும், சாதிக்கணும் அப்படின்னு சாதித்திருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, நான் அதை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது பெருமை இருக்காங்க. எனக்கு எல்லாமே இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாம் இருந்தும் நான் வந்து இதை செய்திருக்கிறேன் என்பதுதான் நமக்கு பெருமை. ஏன் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை. அது சரியில்லாத பொழுதும் நம்ம எதை செய்கிறோம் என்பதுதான் வாழ்வுடைய மேன்மை. அதை இந்த தாய் செய்திருக்கிறார் என்பது மிக மிக நமக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கிற விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற சவால்கள் தான் வந்து நம்மை சாதிக்க தூண்டும். எனக்கு எல்லாமே இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு, நான் வந்து பெரிய சாதனை செய்யணும்னா அது பேர் சாதனை இல்லை. இது எல்லாமே சரியில்லாமல் இருந்தும் வந்து சாதித்து காண்பிச்சிருக்காங்க. மூன்றாவது அந்த இயேசுடைய மனநிலையை வந்து புரிந்த ஒரு மனுஷியாக வாழ்ந்திருக்கிறார். இயேசுடைய மனநிலை என்னன்னா, அந்த சென்டர் மஸ்ட் பிகம் தி பெரிஃபரி, அது பெரிஃபரி ஷுட் பிகம் தி சென்டர். அப்படின்னா சென்டர்னா என்ன? சென்டர்னா என்ன? மையம் இல்லையா? அந்த மையம் எல்லாம் ஓரம் கட்டப்பட வேண்டும். ஓரம் எல்லாம் என்ன செய்யணும்? மையமாக. சென்டர் மஸ்ட் பிகம் பெரிஃபரி, அது பெரிஃபரி ஷுட் பிகம் தி சென்டர். அதான் வந்து இயேசுடைய மனநிலை. அதுதான் வந்து அவர் வந்து போதித்தார், வாழ்ந்து காண்பித்தார். அதே போல வந்து இந்த அம்மா வந்து இதை போய் கண்டுபிடிச்சு தேடி போய் மருத்துவ உதவிலாம் யாரும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்லுவாங்க. யாருக்கு சிஸ்டர் செஞ்சாங்க மருத்துவ உதவி?
லெப்பர்ஸ் மட்டும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைத்தில் எக்ஸ்பீரியன் அப்படின்னா வந்து அந்த முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்து அந்த பர்தா போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டு உள்ளேயே முடங்கி கிடக்கிறதுனால அவங்களுக்கு மருத்துவ உதவி கூட வெளியில வர முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு அதான் ஒரு டார்கஸ்ட் ஸ்பாட்னு சொல்றோம் இல்லையா. சமுதாயத்துல வந்து வெளியிலே வர முடியாத ஒரு அவங்களுக்கு வியாதி இருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து உரக்கட்டப்பட்ட பெண்கள் சமூகத்துல வந்து அவர்கள் சமநிலை பெற இல்லை அப்படிங்கிறத அந்த இதில் வந்து பெண்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துருக்காங்க. அந்த பெண்கள்லேயே வந்து இன்னும் யார் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க சொன்ன லெட்டர்ஸ் ஆல்சோ போய் வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அந்த மனநிலை தான் நேசனுடைய மனநிலை. யாரெல்லாம் உரக்கட்டப்பட்டு அட்ரஸ் இல்லாமல் வெளிச்சம் இல்லாத பகுதி இல்லையா, அந்த பகுதிக்கும் சென்று அந்த கடவுளுடைய வெளிச்சத்தை ஒளியை கொடுப்பதுதான் நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அப்படிப்பட்டதை செய்யணும். யாராலும் கவனிக்கப்படாதவர்கள், யாராலும் மதிக்கப்படாதவர்கள், அவங்களுக்கு நம்ம செய்வதுதான் கடவுளுக்கு செய்கிற முதன்மையான பணியை சொன்னார் இல்லையா. நீங்கள் வந்து குரு ஏற்பாடு செய்கிற பொழுது உங்களுடைய சொந்தக்காரங்க வேண்டப்பட்டவங்க மட்டும் நினைச்சீங்கன்னாக்க அதனால எந்த நன்மையும் இல்லைங்க. எதிர்பார்த்த இருக்கவங்க அனாதைகள் அவங்களை அழைத்து நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் கடவுளிடமிருந்து நீங்கள் பெரிய பலனை பெறுவீர்கள். அதனால் நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன செய்யணும்னா வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க மேல சிறப்பு கவனம், சிறப்பு கனிவு இருக்கணும். வசதி வாய்ப்பு பெரிய ஆளுங்களை பார்த்தா மரியாதைன்னா அது தேவையில்லை, மரியாதை இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதை விட மேல வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழையா இருக்கிறவங்க, அமுக்க சொன்ன போறவங்க இல்லையா, அவங்களாம் பார்க்குறப்ப நமக்கு சிறப்பான ஒரு கனிவு கரிசனை தோன்றணும். அதை வந்து இந்த தாய் உணர்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. அவங்க அந்த மனநிலையில் வளர அருள் வேண்டும். இந்த சபை செய்த பணி மென்மேலும் சிறக்க தன்னுடைய குறிக்கோள் நிறைய கடவுளுக்கு தொடர்ந்து தன்னுடைய வழிகாட்டுதலை தர அந்த தாய் எந்த இன்டென்ஷன் அடிக்கடி இந்த சபைகளுக்கு சொல்றது சூப் ஆஃப் த சூப் ஆயிடுற சமயத்துல என்ன இன்டென்ஷனோட அந்த சபை நிறுவப்பட்டதோ அந்த ஒரிஜினல் சூப் வந்து இன்னைக்கு இருக்குமா அப்படின்னா நிறைய நேரங்களில் அது வந்து டைலூட்டட் அது ஏதாவது ஒரு விதத்திலே நமக்கு அந்த ஒரிஜினாலிட்டி, இந்த சபை இதற்காகத்தான் அப்படின்னு அந்த ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோமோ அதான் மிகப்பெரிய பணி. எல்லாரும் செய்கிற பணி நம்ம செஞ்சிடலாம். பட் இந்த சபை இதற்காக நிறுவப்பட்டது. இந்த குறிக்கோளை நாம் விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோம் என்று வாழக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். காலத்தின் தகுந்தபடி நம்முடைய பணி வாழ்வு மாறுதல் என்றாலும் அந்த குறிக்கோள், எந்த குறிக்கோளோடு இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டோம் அதை தொடர்ந்து கடைபிடிக்க பின்பற்ற எல்லாரும் மனமும் வந்து தானாட உள்ளத்தோடு பணியாற்ற கடவுள் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லிக்குவோம். எழுந்திருப்போம். இறை பிரசனத்தில் கூடி வந்திருக்கிற நம்மை இறைவன் ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். திருச்சபையை ஆண்டு நடத்தும் எம் திருத்தந்தை, அவரோடு இணைந்து திருத்தொண்டாற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவர்கள் அனைவரையும் இயேசுவின் விழுமியங்களை தம் வாழ்க்கையில் வாழ்ந்து பிறரையும் வாழ தூண்ட வழிநடத்த தேவையான ஆவியின் ஆற்றல் நிரம்ப பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாசியோன் அன்னையின் நினைவு நாளை சிறப்பிக்கும் இந்நாளில் அவர் ஏற்படுத்திய எஃப்எம்எம் சபை இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது என்ற நம்பிக்கையில் சபை முன்னெடுக்கும் எல்லா முயற்சிகளையும் அனைத்து சகோதரிகளும் சிறமேல் கொண்டு தாங்கள் கடைபிடிக்க இறையருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளையோருக்காக ஜெபிப்போம். இளையோர் இவ்வுலக மாளிகையில் சிக்கி தவிக்காமல்
இயேசுவை தங்கள் கண்முன் வைத்து எனக்காக அல்ல பிறருக்காக என்று தன்னலம் துறந்து பிற நலத்துடன் மக்களுக்கு சேவை செய்ய பரந்த மனத்தை அருளும்படியும் அவரது கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு அவரது பணியில் உடல் உழைப்பாளராக இணைந்து கொண்டு வாழ இறையருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமை நோய் நொடியில் வாழும் மக்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இவ்வுலகில் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள், வறுமையினாலும் நோயினாலும் இவற்றில் பாதிக்கப்பட்ட அவதியுறும் மக்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செல்கிறோம். எங்கள் வாழ்வின் ஊற்றும் ஊரவியுமான இறைவா, அன்பு குழந்தைகள் நாங்கள் எண்ணற்ற தேவைகளோடு இந்த திருப்பிடத்தை முன்னாக்குகிறோம். அவற்றில் ஒரு சிலவற்றை வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சொன்ன இந்த விண்ணப்பங்களையும் இன்னும் எங்களுக்கு சொல்ல தெரியாத அத்தனை எண்ணங்களையுமே நாம் ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய இவ்வாறு எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். முத்தி வேதத்தின் தீர்மாக்க நீ நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு கொடுத்து காணிக்கை விண்ணகப் படைகளோடு ஒன்றிணைய கனிவுடன் அருள் புரியும். எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். தந்தையை என்று வாழுவெல்லாம் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் வந்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி மீறியுமாகும். எங்கள் கடமையை மீண்டுக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வது விருப்பதும் இயங்குவது உண்மையில்தான். நாங்கள் உடலோடு வாழ்க்கையில் ஒரு பரிவன்பின் பயன்களை நாள்தோறும் அனுபவிப்பது அன்றி இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தை கொண்டிருக்கிறோம். ஏனெனில் ஒரு ஆவியின் முதல் கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்று நிலைத்திருக்க நம்புகின்றோம். இந்த ஆவி வழியான எம்பெருமான இயேசுவை சாவு நன்று உயிர்த்தெழ செய்யும். ஆகவே நாங்கள் வானகர் தூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஊற்றியை கழித்துக் கொண்டாடி ஆர்வலித்து பாடுவதாக. Thank you.
உமது மாட்சியம் நிறைந்துள்ளது. உமது கதியே ஓசன்னா, உமது கதியே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உமது கதியே ஓசன்னா, உமது கதியே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவற்றின் நேரத்திற்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவரும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு எழுந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தல் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தை நோக்க ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு வந்தார்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருஅவை நினைவு கூர்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுள் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தலும் தங்கள் சபையின் நிறுவனருடைய விழாவை நாளை கொண்டாடுகிற எஃப்எம் சகோதரிகள் அனைவரையும் உடைய பாதத்தை அர்ப்பணிக்கிறோம். செய்கின்ற பரிமாற்ற சிறப்பு நீதாமே அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி காத்திட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மற்றும் சபை தலைவி எஃப்எம்மா கிளேனி அவர்களுக்காகவும் மற்றொரு சகோதரிகளுக்காகவும் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்கள் விதனப்புடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள், எங்களது உற்சாக உறவினர்கள், நண்பர்கள், யார் இணையாத ஆன்மாக்கள், இறந்து போன எல்லோரையும் ஒழிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ள ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று மரமாருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தைகளை ஆண்டவர் கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு மன்றாடுவோம். மதுரையில்
மன்னியும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையில் எங்களை விலக்கித் ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எளிவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளித்து திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதுராவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுலகத்தில் கேட்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
இறைவா வாழ்வின் உறவாய் இயேசுவே வா 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 இறைவா வாழ்வின் உறவாய் இயேசுவே வா வா. Blessed Mary of the Passion says, if it is my book, it will perish with me. If it is God's work, it will continue. Mary of the Passion let herself be seized by God, who was able to satisfy the thirst for truth that motivated her at the heart of the missionary commitment. We, her daughters, are called to do the same, that of Mary of the Passion. On this auspicious day, here comes our Blessed Mary of the Passion to give us her valuable message. Now, I invite you, dear sisters, kindly come forward and receive the message from Blessed Mary of the Passion. சகோதரிகளுக்கு நம்முடைய திருவிழா வாழ்த்து. ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ சிஸ்டர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை முத்து பேறு பெற்று பாடுகளில் மரித்தாயாரின் விடாமல் பேரினும் கொண்டிருக்கும் நாங்கள் நிலையான மீட்பின் திணையை கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறுவுலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையால் அமைந்தினர்கள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சமாதானத்தில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
My end is love. My end is love. What is it, Lord, that I can't do? If I can see, I don't need love. It is my gift as sacrifice that love can grow, and it is real. My end is love. My end is love. If you were new, the gift of God, only you know, and that is gone, and me you live. This gift of God, in all its good. This gift of God, my end is love. My end is love. ஓ இயேசுவே, உன்னத குருவே, உமது குருக்கள் சார்பாக என் வேண்டுதலை கேட்டருளும். அவர்களுக்கு ஆறுதல் விசுவாசத்தையும் ஒளிமிக்க ஒளியான நம்பிக்கையும் அவர்கள் வாழ்நாள் கொண்டு வருஷம் தந்தருளும். அவர்கள் நன்மையாளராயும் குருவையை துணைப்படுத்தும் இளைஞர்களுக்கு புரிந்தபடியாகவே ஆன்மாக்கள் விடுதலை காட்டியதும் திருச்சபைக்கும் ஆன்மாக்களுக்கும் மீட்பு அளிக்கும் அவர்களை என்று வெளிப்படுத்தும். அன்புமிக்க அன்னை மரியே, குருக்கள் அன்னையே, குருவர்களை பாற்றினார் கிறிஸ்துவின் பணியை அவர்கள் விசுவாசியார்கள். அவர்களுடைய விருந்தை பெற்று முடிவில்லை. அவர்களுக்கு ஆறுதலாக, அவமதிப்பாக, ஆற்றலாக இருந்து குறிப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட இறையின் குறிக்கோளை காத்து அதன்படி வாழ்ந்து அருள் புரியும். ஆமென். உங்களுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென்.